الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மார்க்க சட்டத்திட்டங்களில் ஒரு தலைப்பின் கீழும் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு சில விஷயங்களை குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் வாயிலாக பயின்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் முஃமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையின் நேரங்களை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், ஹதீஸின் வாயிலாகவும் குர்ஆனின் வாயிலாகவும் அதனுடைய நேரங்களை சரியாக எப்படி கணக்கிட வேண்டும், குறித்த நேரத்திற்குள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் அறிந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் தொழக்கூடிய தொழுகையில் பின்பற்ற வேண்டிய ஷர்த்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை பற்றியும் அதனுடைய ருக்குன்களை பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பாடமாக இடம்பெற்றிருப்பது அல் பாபுர் ராபி ஃபி ஷுரூத்தி ஸலாத்தி வ அர்கானிஹா, அதாவது தொழுகையில் இருக்கக்கூடிய ஷர்த்துக்களும் அதனுடைய ருக்குனுகளும், அதனை பற்றிய பாடத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஷர்த் என்று சொன்னால் ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்பாக அவசியம் நிறைவு செய்திருக்க வேண்டிய செயல்களை ஷர்த், நிபந்தனை என்று அழைக்கப்படும். தொழுக போகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்களை நாம் கட்டாயம் செய்திருக்க வேண்டும், அந்த காரியங்கள் நிறைவேறாமல் தொழுகை முழுமை அடையாது, தொழுகை நிறைவேற்ற முடியாது. அதனைத்தான் ஷர்த் என்று அழைக்கின்றோம். ருக்குன் என்று சொன்னால் தொழுகையில் ஈடுபட்டதன் பிறகு அவற்றுள் எதை நிறைவு செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்கிற வஸ்துக்களை பற்றி அறிவதற்கு ருக்குன் என்று அழைக்கப்படும். எனவே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க இருப்பது, முதலாவதாக தொழுகையின் ஷர்த்துக்கள், அதாவது தொழுகையின் நிபந்தனைகள். ஒரு முஸ்லிம் தொழுகையை நிலைநாட்டுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முன்னால் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், ஆரம்பித்ததற்கு பின்னால் எதன் அடிப்படையில், எதனுடைய ஆதாரங்களை வைத்து நாம் தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் என்பவற்றை பற்றியும், அதே மாதிரி தொழுகையை பொடுபோக்காக விடுபவரை பற்றிய மார்க்க சட்டம் என்ன கூறுகிறது என்பதை பற்றியெல்லாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. இதில் முதல் சட்டமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட, கட்டளையிடப்பட்ட மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்ற கடமையான தொழுகையின் எண்ணிக்கை 5 என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே மார்க்க அறிஞர்களிடையே எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. இதனை முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு நாளைக்கு இரவிலும் பகலுமாக 5 நேர தொழுகைகள், ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா. ஃபஜர் என்று சொன்னால் அதிகாலை
உதயமாகியதிலிருந்து சூரியன் தோன்றுவதற்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டிய தொழுகைக்கு சுபுஹ் என்று அல்லது ஃபஜர் என்று அழைக்கப்படும். அதே போல பகலுடைய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய மதிய வேளையில் நிறைவேற்றக்கூடிய தொழுகைக்கு லுஹர் என்று அழைக்கப்படும். அதே போல மாலை நேரத்தை அடைந்தவுடன் நிறைவேற்ற வேண்டிய தொழுகைக்கு அசர் என்று அழைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து சூரியன் மறைவிற்கு பின்னால் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய நாம் இப்பொழுது தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுகை நிறைவேற்றிய தொழுகைக்கு மக்ரிப் என்று அழைக்கப்படும். அதே போல இதற்கு பின்னால் தொழுகை இருக்கக்கூடிய இரவு ஆனதும் நிறைவேற்றக்கூடிய தொழுகைக்கு இஷா என்று அழைக்கப்படும். இந்த ஐநேர தொழுகைகள் தான் மார்க்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டளையிடப்பட்ட ஐநேர தொழுகைகள். இதர தொழுகைகள் எல்லாம் நாம் நம்முடைய அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில், அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தொழக்கூடிய தொழுகைகள். அவை ஆகுமானது, அதனை தொழுதால் சிறப்பு மிக்கது, ஆனால் கட்டாயம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை பொறுத்து இதனை உறுதி செய்யும் விதமாக புகாரியிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கின்ற ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதாவது அன் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யகூலு ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தான். ஃபஇதா ஹுவ யஸ்அல்ஹு அனில் இஸ்லாம், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், சொல்லித்தாருங்கள் என்று முறையிட்டான். அதற்கு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், அதாவது ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இஸ்லாத்தை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்து கொள், இரவிலும் பகலுமாக ஐநேர தொழுகைகளை நிறைவேற்றிக்கொள். பிறகு அந்த மனிதன் கேட்டார், ஃபகால ஹல் அலைய கைருஹா, இதை நிறைவேற்றினால் போதுமானதா, இதனை தவிர்த்து வேறு ஏதும் நான் செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இல்ல அன் தத்தவ்வா, இந்த ஐநேர தொழுகை தான் கட்டாய கடமை, இதை தவிர்த்து வேறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ மிகுதியாக அந்நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் நீ செய்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய செய்தியை நாம் இங்கு பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து ஒரு நீண்ட ஹதீஸில் இந்த குர்ஆனின் இந்த தொழுகையின் மகத்துவத்தை பற்றி நாம் இங்கு பார்க்கின்றோம். அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது என்னன்னு சொன்னா, கால நஹீனா அன் நஸ்அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷைஇன் ஃபகான யுஜிபுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தேவையில்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகளை விட்டும் நாங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தோம். தேவையில்லாம எதையும் போய் கேட்கறதில்ல, தொந்தரவு பண்றதில்ல. ஏதாச்சும் முக்கியமான விஷயம் சந்தேகம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்போம், இல்லாத பட்சத்தில் நாங்கள் மௌனம் காட்போம் என்பதாக இந்த சஹாபி கூறிவிட்டு பிறகு இன்னொரு விஷயத்தை நமக்கு கூறுகின்றார்கள். ஐயஜி அர்-ரஜுலு மின் அஹ்லில் பாதியத்தில் ஆகில், அதாவது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இருந்தோம்னு சொன்னா தேவையில்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க தொந்தரவு செய்ய மாட்டோம். இது எப்படி அது எப்படின்னு தேவையில்லாம கேட்க மாட்டோம். முக்கியமா ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதை மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு நபர் வருகின்றார். ஒரு அறிவாளியான ஒரு கிராமவாசி. அவர் வந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கின்றார். வநஹ்னு நஸ்மஉ ஃபஜாஅ ரஜுலுன் மின் அஹ்லில் பாதியா, அந்த நபர் என்ன கேட்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலளிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த நபர் கேட்கிறார், ஃபகால யா முஹம்மத், அதாவது அதானா ரசூலுக, முஹம்மதே உங்களுடைய தூதர் ஒருவர் எங்களிடத்தில் வந்தார், நாங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியில் எங்களை நோக்கி வந்தார். ஃபஸஅம லனா அன்னக தஸ்உமு அன்னல்லாஹ அர்ஸலக, அவர் கூறினார், இது மாதிரி முஹம்மத் என்று ஒரு இறை தூதர் எங்களிடத்திலே தோன்றியிருக்கின்றார்கள், அவர்கள்
அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி என்று தன்னை கூறுகின்றார்கள் என்பதாக உங்களை பற்றி உங்களுடைய தூதர் ஒருவர் எங்களிடத்திலே முறையிட்டார் என்று கூறுகின்றார்கள். இது உண்மையா என்று அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால சதக, ஆம், அவர் உண்மையை தான் கூறுகின்றார். திருப்பி அந்த கிராமவாசி கேட்கிறார், கால ஃபமன் ஹலகஸ் ஸமா, அப்படி என்றால் இந்த வானங்களை படைத்தது யார் என்று கிராமவாசி கேட்க, கால அல்லாஹ், அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு கேட்கின்றார், ஃபமன் ஹலகல் அர்த், இந்த பூமியை படைத்தது யார் என்று அந்த கிராமவாசி கேட்க, கால அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். மீண்டும் அல்லாஹ் தான் இந்த பூமியை படைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். பிறகு கேட்கின்றார், கால ஃபமன் நஸிப ஹாதிஹில் ஜிபால ஃபஜஅல ஃபீஹா மா ஜுஇல, இந்த மலைகளை எல்லாம் நிலுவச் செய்து இந்த மலைகளின் மீது இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் படைத்தது யார் என்று அந்த கிராமவாசி கேட்க, கால அல்லாஹ் என்று மீண்டும் பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் இந்த மலைகளை படைத்து அதனை நிலுவச் செய்து அதற்கு மேலுள்ள அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன் என்று கூறுகின்றார்கள். பிறகு அந்த கிராமவாசி கேட்கின்றார்கள், ஃபபில்லதி ஹலகஸ் ஸமாஅ வ ஹலகல் அர்த வ நஸப ஹாதிஹில் ஜிபால அல்லாஹ் அர்ஸலக, இந்த வானங்களையும் இந்த பூமியையும் படைத்து இந்த மலைகளை எல்லாம் படைத்த உங்களுடைய இறைவன் தான் உங்களை இறை தூதராக அனுப்பியிருக்கின்றானா என்று கேட்க, கால நஅம், ஆமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். பிறகு அந்த நபர் அதோட விடல, இன்னும் நிறைய கேள்விகளை கேட்கின்றார். கால வ ஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபீ யௌமினா வ லைலத்தினா, உங்களுடைய தூதர் எங்களிடத்துல மேலும் சொன்னாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, இரவிலும் பகலுமாக நீங்கள் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் என்று எங்களிடத்திலே முறையிட்டார். இது உண்மையா என்று அந்த கிராமவாசி கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வஸதக, ஆம், அவர் உண்மையை தான் கூறுகின்றார் என்று பதிலளித்தார்கள். திருப்பி அந்த நபர் கேட்கிறார் கிராமவாசி, கால ஃபபில்லதி அர்ஸலக அல்லாஹு அம்ருக பிஹாதா, இந்த கட்டளைய இட சொல்லி அல்லாஹ் தான் உங்களுக்கு வலியுறுத்தினானா என்று கேட்கக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளிக்கின்றார்கள். பிறகு அந்த கிராமவாசி கேட்கின்றார், வஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஸகாத்தன் ஃபீ அம்வாலினா, உங்களிடத்துல வந்த தூதர் திருப்பி இத சொன்னாரு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்குனதிலிருந்து நீங்க ஜகாத்தை கொடுக்கணும்னு சொன்னாரு, இது உண்மையா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், அல்லாஹ் தான் இவ்வாறு ஜகாத்தை கொடுக்க சொல்லியிருக்கின்றான் என்று பதிலளித்தார்கள். பிறகு அந்த நபர் கேட்கின்றார், வஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஸௌம ஷஹ்ரி ரமதான ஃபீ ஸனதினா, உங்கள்கிட்ட வந்த தூதுவர் இந்த விஷயத்தையும் சொன்னாரு, உங்களுடைய வருடங்களில் நீங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் நீங்கள் முழுமையாக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு சொன்னார், இது உண்மையா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், கால நஅம் வஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா அலை சபீலா, உங்கள்கிட்ட வந்த தூதுவர் இப்படியும் சொன்னாரு, யார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு பாக்கியம் ஆற்றல் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள், இது உண்மையா என்று கேட்க, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். பிறகு அந்த கிராமவாசி சொல்கின்றார்கள், கால வல்லதி பஅஸக பில் ஹக்கி லா அஸீது அலைஹின்ன வலா அன்குஸ், இது உண்மையாக இருக்கும் பொருட்டு நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன், இதில் கூட்டியும் செய்ய மாட்டேன், இதுல குறைச்சும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த கிராமவாசி சொல்றாரு. இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டாரோ, நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பொருட்டு இவை அனைத்தையும் மட்டும்தான் நான் பின்பற்றுவேன், இதிலிருந்து கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் விடைபெற்று சென்றார். அப்ப அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஇன் ஸதக லயதுகுலுன்னல் ஜன்னா, இவர் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, இவர் இதுக்கு முழுமையாக உண்மையாக நடந்து கொள்ளும் பொருட்டு இவர் சுவர்க்கத்தில் நுழைவார் என்கிற உத்தரவாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
எனவே இந்த ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டி நிறைய ஹதீஸ் ஆதாரங்களை நாம் இங்கு பார்க்கின்றோம். இரண்டாவது, தொழுகணும்னு முடிவாயிருச்சு, இது யார் மீது கடமை? கடந்த வகுப்புகளிலும் கூட நாம் பார்த்தோம், தொழுகை என்பது யார் மீது கடமை. இஸ்லாம் இதற்கு 4 விஷயங்களை வலியுறுத்துகின்றது. 4 விஷயங்களில் இருந்து இந்த 4 விதமான நபர்களுக்கு மட்டும்தான் தொழுகை கடமை, இது அல்லாத மற்றவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. முதல்ல ஒருத்தவர் தொழுகணும் அப்படின்னு சொன்னா அவர் யாரா இருக்கணும்? கண்டிப்பான முறையில இஸ்லாத்தை ஏற்று இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இன்று நிறைய தொழுகின்றார்கள், ஆனால் அது முழுமையடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகுதான் அதனுடைய அமல்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த விஷயத்தில் ஒருவன் தொழுகை நிறைவேற்றக்கூடியவன் கண்டிப்பான முறையில் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாலிகானவனாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவனாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகளுக்கு தொழுக வேண்டும் என்று அவசியம் இல்லை, அவர்களுக்கு கடமை இல்லை. ஆனால் தொழுதால் நன்மையின் அடிப்படையில் நன்மை கிடைக்கும். ஆனால் கட்டாய கடமை அவர்கள் மீது இல்லை, பருவ வயதை அடையும் வரை. முதல் விஷயம் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, புத்தி சுவாதீனம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரனாகவோ தான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற நிலை பிசறியவனாக இருக்கக்கூடாது. தெளிவானவனுக்கு மட்டும்தான் தொழுகை கடமை, பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை. இது மூன்றாவது. நான்காவது, தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்கள் சிறு துடக்கிலிருந்தும் பெருதுடக்கிலிருந்தும் இல்லல் ஹைது வன் நிஃபாஸ், மாதவிடா என்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத சுழற்சியிலிருந்தும் பிரசவ போக்கி, உதிரப்போக்கி, இவற்றிலெல்லாம் இருந்து அவர்கள் விடை பெற்றிருக்க வேண்டும். அப்ப சுத்தம் கம்பல்சரி. பெண்களா இருக்கும் பட்சத்துல அவர்கள் ஹைதிலிருந்து நிஃபாஸ்லிருந்தும் விலகி இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை சிறு துடக்கு பெருதுடக்கு, அதாவது சுத்தத்திலிருந்து முழுமையாக, அசுத்தத்திலிருந்து முழுமையாக அவர்கள் சுத்தம் பெற்றிருக்க வேண்டும். இந்த 4 கேட்டகிரியில இருக்கிறவங்களுக்கு தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கின்றது. இதனை உணர்த்தும் விதமாக ஒரு ஹதீஸ் நாம் இங்கு பார்க்கின்றோம். அதாவது என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ரஃபஅல் கலமு அன் ஸலாஸத்தின், அதாவது 3 விதமான நபர்களை காட்டிலும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்பதாக. பேனா உயர்த்தப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதுல சட்டங்களை மாற்றி எழுதுறதுக்கோ திருத்துறதுக்கோ இடம் இல்லை. இந்த 3 விதமான நபர்களை காட்டிலும் சட்டம் முடிவாகி விட்டது என்கிற விஷயங்களை நாம் இன்று பார்க்கின்றோம். அதுல என்னன்னு சொன்னா, அனில் மஜ்னூனில் மக்லூபி அலா அக்லிஹி ஹத்தா யஃபீக, ஒரு மஜ்னூன் என்று அழைக்கப்படுகின்ற பைத்தியக்காரனுக்கு, சுய நினைவை இழந்த ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தின் எந்த விதமான சட்டத்திட்டங்களும் பொருந்தாது, அவன் மீது எந்த கடமையும் இல்லை. எதுவரை என்று சொன்னால் அந்த பைத்திய தன்மையிலிருந்து அவன் தெளிவாகும் வரை அவனுக்கு எந்த சட்டத்திட்டங்களும் பொருந்தாது. இது முதல் நிலை. எனவே அவர்கள் மீது எந்த பாவங்களும் எழுதப்படாது. இரண்டாவது, அதாவது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் எந்திருக்கும் வரை அவன் மீது எந்த கடமையும் போடப்படாது. தூங்கிட்டு இருக்க மனுஷனுக்கு என்ன நிலையில இருக்கோங்கிறது தெரியாது. எனவே அவன் முழிப்பை பெறும் வரை அவனுக்கு எந்த கடமைகளும் பொருந்தாது என்று மார்க்கம் அறிவிக்கிறது. அதே போல சிறுவனாக இருக்கக்கூடிய, சிறுவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பருவ வயதை, தெளிவான வயதை அடையும் வரை அவர்களுக்கு எந்த விதமான மார்க்க சட்டத்திட்டங்களும் பொருந்தாது என்று இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாகின்றது. எனவே இவர்கள் தவறு செய்யும் பொருட்டு, பாவம் செய்யும் பொருட்டு இவர்களுக்கு எந்த விதமான பாவங்களும் எழுதப்படாது என்கிற விஷயத்தையும் நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆனால் இதே போல குழந்தைகளுடைய விஷயத்தில் மார்க்கம் இன்னொரு ஹதீஸையும் நமக்கு வலியுறுத்துகின்றது. என்னவென்று சொன்னால், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடையும் வரை அவர்களை தொழுக சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 7 வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு விவரம், நல்ல விவரம், பேசக்கூடிய தன்மைகள், தான் என்ன செய்கின்றோம் என்கிற விவரம் அவர்களுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களை தொழுக சொல்லி நீங்கள் கட்டளையிடலாம். மென்மையாக, கட்டாயமாக அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. தொழுக சொல்லி, ஓத சொல்லி, நல்ல விஷயங்களை, அமல்களை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும். 10 வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள்
தொழுக சொல்லி தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களை அடிக்கலாம் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அப்ப பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தொழுகணும். அந்த அந்த சிறுவன் மீது பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் தொழுக வேண்டியது கட்டாய கடமையாக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நிலைமை வந்ததற்கு பிறகு அவன் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே அதற்கான தயாரிப்பை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. 7 வயதை அடைந்தவுடன் அவர்களுக்கு சற்று மார்க்க விஷயங்களை நல்ல முறையில் போதிக்க வேண்டும். 10 வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதற்காக அவர்களை கண்டிக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே ஹதீஸின் முடிவில் இன்னொரு குறிப்பான விஷயத்தையும் மார்க்கம் வலியுறுத்துகின்றது. பொதுவாக ஒரு சில வீடுகளில் ஆண் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரே பாயிலோ ஒரே பெட்டிலோ அல்லது ஒரே இடத்தில் அவர்களை உறங்க வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய தாய்மார்களிடத்தில் இருக்கும். அப்ப 10 வயதை நிரம்பிய பிறகு ஆண் பெண் பிள்ளைகளை ஒன்னர கலக்கக்கூடாது என்கிற விஷயத்தையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. படுக்கையில் இருந்து அவர்களை பிரித்து விட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான விஷயங்களையும் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் இங்கு பார்க்கின்றோம். 3வது சட்டம் தொழுகையின் நிபந்தனைகள். இப்ப தொழுகைக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்னென்ன நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இதுல மொத்தம் 9 விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். தொழுகையின் நிபந்தனைகள், தொழுகையின் ஷர்த்துக்கள் 9. அந்த 9ல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவராக இருக்க வேண்டும். காஃபிர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், இறை மறுப்பாளர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் அது சரியான தொழுகையாக கணக்கிடப்படாது. மறுமையில் இஸ்லாத்தை அல்லாதவர்கள் நன்மைகளை செய்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான அமல்களும் முழுமையாக ஏற்றப்பட்டதாக இருக்காது. எனவே தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்கள் இஸ்லாத்தை கண்டிப்பான முறையில் ஏற்றிருக்க வேண்டும். இது முதல் ஷர்த். 2வது, நாம் மேலே கூறியது போல அறிவு, சரியான புத்தி உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் புத்தி தன்மையை இழந்தவர்கள், மனநிலையை குழம்பியவர்கள் தொழுவார்கள். ஆனாலும் அந்த தொழுகை முழுமையானதாக கணக்கிடப்படாது. நல்ல திடீர்னு தொழுவாங்க, திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு ஓடி போயிடுவாங்க. அப்ப அவர்கள் தொழுகை முழுமை அடையாது. எனவே அவர்கள் புத்தி தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, பருவ வயது. மேலே கூறியது போல பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். சிறுவர்கள் 7 வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு தொலை சொல்லி நாம் கட்டளையிட வேண்டும். இது 3வது விஷயம். அதே போல 4வது விஷயம், சிறுதுடக்கு பெருதுடக்கிலிருந்து அவர்கள் நீங்கி சுத்தம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் தொழுகிறோம் சொன்னா தொழுகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில நாம் மர்ம உறுப்புகளை சரியான முறையில் கழுவி சுத்தம் பெற்றிருக்க வேண்டும். பிறகு முழுமையாக ஒழு செய்து சுத்தமான நிலையில் தொழுகும் பொழுதுதான் இந்த நாம் தொழுகக்கூடிய தொழுகை முழுமையானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அப்படி இல்லாதவர்கள், ஆற்றல் பெறாதவர்கள், ஒழு செய்வதற்கோ சுத்தம் பெற முடியாத அளவிற்கு ஆற்றல் இல்லாதவர்கள் தயமுமாவது செய்திருக்க வேண்டும். ஒரு சில இடங்கள்ல குளிச்சாதான் நம்ம முழுமையா சுத்தம் அடைய முடியும். குளிக்க முடியாது, குளித்தால் அவர்களுடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குறைந்தது ஒழு செய்து விட வேண்டும் அல்லது தயமும் செய்து விட வேண்டும். இந்த 2க்கும் கூட ஆற்றல் பெறாதவர்கள், இயலாதவர்கள், அவர்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு தொழுகை மன்னிக்கப்படும் என்று மார்க்க இன்னொரு விஷயத்தையும் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதாவது ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, லா துக்பலு ஸலாத பிகைரி துஹூரின், அதாவது சுத்தமில்லாமல் தொழக்கூடிய ஒருவனின் தொழுகை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல வலா ஸதகத்துன் மின் குலூரின், மோசடிக்காரன் செய்யப்படக்கூடிய தர்மம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற விஷயங்களை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். 5வது விஷயம், தொழுகைக்கான நேரம் வந்திருக்க வேண்டும். ஒரு வக்துடைய தொழுகை நிறைவேற்றணும்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் வந்ததற்கு பின்னால் தான் நாம் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த நேரம் வருவதற்கு முன்னாலோ அல்லது அந்த நேரத்தை கழித்ததற்கு பின்னாலோ தொழுகைகளை தொழுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மகரிபுடைய வக்து அப்படின்னு சொன்னா அந்த மகரிபுடைய வக்து மார்க்கம் எதிலிருந்து எதுவரை, குறிப்பாக நாம் சென்ற வாரம் பார்த்தோம், மகரிபுடைய நேரம் எங்கிருந்து துவங்கி எங்கு முடியும்? அசருடைய வக்து எப்ப முடியுது? சூரியன் மஞ்சள் நிறத்தை அடைந்தவுடன், மாலை நேரம்
அதாவது நம்ம ஒரு வெயில்ல நிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய நிழல் சராசரி உயரத்திற்கு, நம்முடைய நிழலுடைய ஹைட்டும் நம்மளுடைய ஹைட்டும் சராசரி உயரத்துக்கு இருக்குன்னு சொன்னா அப்ப அசருடைய வக்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதிலிருந்து துவங்கி இந்த வானத்தின் நிறம் மஞ்சள் நிறம் முடிவடையும் வரை அசர் தொழுகையுடைய நேரம் வந்துடும். அது வரைக்கும் தான் அசருடைய டைம். அதிலிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் மறைந்த உடனேயே மகரிபுடைய நேரம் வந்துவிடும். அதிலிருந்து துவங்கி சூரியன் மறைந்ததற்கு பின்னாலும் சற்று வெளிச்சம் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் எந்த நிறத்தில் இருக்கும்னு சொன்னா ஒரு செந்நிறத்தில் இருக்கும். ஒரு ரோஸ் கலர்ல, ரெட் ரோஸ் கலர்ல இருக்கும் வானம். அந்த செந்நிறம் மறைந்து முழுமையாக இருள் சூறும் வரை மகரிபுடைய நேரம் இருக்கும். அப்ப இந்நேரம் நமக்கு இருட்டி இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட இஷாவுடைய நேரம் அதுவரை அது அந்த நேரத்திற்குள் தான் நாம் அந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ நாம் தொழுகைகளை நிறைவேற்றுவதை தவிர்த்து கொண்டு குறித்த நேரத்தில் தொழுக வேண்டும். இதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது அதனுடைய குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் முஃமின்கள் அனைவர் மீதும் கடமை. சேர்த்து தொழுகிறது இல்லை. ஜம்மு காஷ்மீர் ஒரு சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாகவோ அல்லது பயணத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பயணம் இல்லாத போது ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஒரு தொழுகையை தேவையில்லாம தவற விட்டுட்டு அதற்கு பின்னால் சேர்த்து தொழுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னன்னு சொன்னா தொடர்ச்சியாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், உதாரணமாக ஐவேன தொழுகைகளை எந்த ஒரு பிசுறும் இல்லாம சரியா நிவர்த்தி செஞ்சுட்டு வரவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இடையில் ஒரு வக்து நமக்கு தவறிடுச்சு, குறிப்பா ஏதோ ஒரு வியாபார விஷயத்துல அல்லது வேற எங்கேயோ டிராவல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம அசருடைய வக்தை நம்ம விட்டுட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல அதாவது கண்டினியூஸா தொழுதுட்டு வரவங்களுக்கு மட்டும் இந்த சட்டம். ஐநேர தொழுகைகளை எக்காலத்திலும் விடாமல் தொழக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மகரிபுடைய நேரம் வந்தாலும் கூட முதலில் அவர்கள் அசருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பிறகுதான் அவர்கள் மகரிபுடைய நேரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு சில மார்க்க அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அல்லது ஜமாத் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அசர் தொழுகல, ஆனா மகரிபுடைய ஜமாத் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாம் ஜமாத்தில் கலந்து கொண்டு மகரிபை நிறைவேற்ற வேண்டும். ஆனாலும் கூட அந்த சாஹிபு தர்த்தீப் என்று சொல்வார்கள், தொழுகையை விடாமல் நிறைவேற்றுபவர்களுக்கு சாஹிபு தர்த்தீப் என்கிற ஒரு பெயர் உண்டு. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜமாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த நேர தொழுகை நிறைவேற்றிவிட்டு பிறகு அவர்கள் அசரை தொழுதுவிட்டு பிறகு மகரிபையும் தொழுக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வழக்கமா தொழுதுட்டு இருக்கிறோம், அசருடைய நேரம் நமக்கு தவறிடுச்சு, மகரிபுடைய நேரம் டைரக்டா வந்துருச்சு, பள்ளிக்குள்ள போறோம், மகரிப் ஜமாத் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து மகரிபை நிறைவேற்றி விட வேண்டும். ஆனாலும் நாம் தொடர்ச்சியாக தொழுது வந்துட்டு இருக்கிறோம், அந்த ஒரு கண்டினியூட்டி உடையக்கூடாதுங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும், ஜமாத்தை நிறைவு செய்து விட்டு பிறகு மீண்டும் அசரை கலா செய்ய வேண்டும். பிறகு மகரிபை தொழுது விட்டு அந்த கண்டினியூட்டியோட நம்ம இருக்குவதற்கு மார்க்கம் ஒரு சலுகை நமக்கு தருகின்றது. இது ஒரு சில மார்க்க அறிஞர்களின் கருத்தாகும். அடுத்தது, அதாவது இந்த தொழுகையுடைய நேரத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அபூதாவுதுல பதிவாயிருக்கின்றது. என்னன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சூழ்நிலையில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபாவிற்கு அருகில் தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 2 நாட்களில் முதல் நாள் ஒரு வக்துடைய ஆரம்ப நேரத்திலும் இரண்டாவது நாள் ஒரு வக்தின் முடிவு நேரத்திலும் தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் நாள் அவ்வல் வக்த் ஆஹிர் வக்த்னு சொல்லுவாங்க. குறிப்பா ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அவ்வல் வக்துல தான் அவர்களுடைய ஜமாத்துடைய நேரங்கள் இருக்கும். நாம் இந்த பள்ளியில் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம். பெரும்பாலும் நம்முடைய வக்துகள் ஆஹிர் வக்தில் இருக்கும். ஃபஜராக இருந்தாலும் அசருடைய வக்தாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவற்றை நிறைவேற்றுவோம். பிறகு சொன்னார்கள், வல் வக்து மா பைன ஹாதைனில் வக்தின், சரியான நேரம் என்னவென்று சொன்னால் இந்த 2 வக்துகளுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் சரியான நேரம். அதாவது 2 நாள் தொழுக வச்சிருக்காங்க. முதல் நாள் ஆரம்ப வக்துல தொழுக வச்சிருக்காங்க, இரண்டாவது நாள் முடிவு நேரத்துல தொழுக வச்சிருக்காங்க. தொழுக வச்சுட்டு சொன்னாங்க, வல் வக்து மா பைன ஹாதைனில் வக்தின், இந்த 2 நாள் தொழுகை வைத்ததற்கும் இடைப்பட்ட நேரங்கள் தான் சரியான தொழுகை நேரம் என்று வலியுறுத்தினார்கள்.
இதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ நாம் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆறாவது விஷயம், அதாவது உடலில் தோல் தெரியும்படி அல்லது நம்முடைய உடலையும் உடலின் நிறத்தையும் தெரியாத அளவிற்கு நாம் போட்டிருக்கக்கூடிய துணி என்ன செஞ்சிருக்கணும், கனமானதாக, நம்முடைய உடலை மறைக்கக்கூடியதாக, குறிப்பாக அவுரத்தை மறைக்கக்கூடியதாக கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் ஆடைகள் அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரியும். ரொம்ப லைட்டான துணியை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அவர்களுடைய தோலின் நிறம் தெரியாத வண்ணம் அவர்களுடைய துணியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பான முறையில் அவுரத்தை மறைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை அவுரத் எதிலிருந்து கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், தொப்புளுக்கு மேல் பகுதியிலிருந்து அவர்கள் முட்டுக்கால் வரை கண்டிப்பான முறையில் மறைத்திருக்க வேண்டும். இது ஆண்களை பொறுத்தவரை அவுரத் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், ஹுது ஜீனத்தக்கும் இன்து குல்லி மஸ்ஜித். ஹுது ஜீனத்தக்கும், உங்களை அழகுபடுத்திக் கொண்டு நீங்கள் பள்ளிக்குள் நுழையுங்கள் என்பதாக. அழகுபடுத்திக் கொள்றதுன்னா என்னது? நல்ல ஆடைகளை, சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும். இருக்கிறதுலே பழைய துணிகளையோ கிழிந்த துணிகளையோ, அல்லது ஒரு சில நபர்கள் எல்லாம் நம் பள்ளியிலும் கூட தொழுவார்கள். என்னன்னு சொன்னா, அரை குறையாக ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உடல் பொசிஷன் மாறக்கூடிய சமயத்துல அவர்களை விட்டும் அவருடைய ஆடை சற்று அகன்றுவிடும். உதாரணமா டிஷர்ட் போட்டிருப்பாங்க, ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நிறைய மாடல்லாம் வந்துருச்சு இல்லையா, லோஹிப்பு, ஸ்கின் ஃபிட்டு, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. டிஷர்ட்டும் டைட் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க. அது அவர் சாதாரணமா நிற்கும் போது அவருடைய அவுரத் எல்லாத்தையும் மறைச்சிருக்கும். ஆனா நின்ற நிலையிலிருந்து ருக்குவோட நிலைக்கோ சஜிதாவோட நிலைக்கோ சென்றார்கள் என்று சொன்னால் அவருடைய உடலிலிருந்து அந்த ஆடை அகற்றிவிடும். அவர் எதை மறைக்கணுமோ அந்த பாட்டெல்லாம் விசிபிளா இருக்கும். எனவே மார்க்கம் முழுமையாக எந்த வகை, நாம் எந்த நிலைக்கு போனாலும் நம்முடைய உடலை விட்டு அந்த ஆடை நகரக்கூடாது. அப்படியே நகர்ந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்முடைய உடலை அது மறைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆடைகளை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல மிக இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுவதை மார்க்கம் தடை செய்கின்றது. மிக இறுக்கமான ஆடைகள், அதாவது அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஷேப்புங்கிறத அப்படியே ரொம்ப ஸ்கின்னி ஃபிட்டா போட்டிருப்பாங்க. தோளோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் மிக லூசான ஆடைகள், கண்ணியமான ஆடைகளை போட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. பெண்களை பொறுத்தவரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னன்னு சொன்னா, அபூதாவுதுல பதிவிறக்கக்கூடிய ஹதீஸ், قال لا يقبل الله صلاة حائض إلا بخمار. பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த நிலை வரைக்கும் சொன்னா, ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவள் தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவளுடைய தலை மறைந்திருக்க வேண்டும். தலை மறையாத வரை, முடிகள் தெரியும் வரை அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற செய்தியை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவுரத்துங்கிறது தொப்புளுக்கு மேல் பகுதியிலிருந்து முட்டுக்கால் வரையும் உள்ள பகுதி. பெண்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த பாகத்தை வரை மறைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் தொழுகையை நிறைவேற்றுகின்றாள் என்று சொன்னால் தன்னுடைய முகம், 2 முன்னங்கைகள் இது வரைக்கும் தான் வெளியில தெரியறதுக்கு அலௌட் இருக்கு. இது இல்லாம முழுமையாக தன்னை அவள் மறைத்திருக்க வேண்டும். மகரமான ஆண்கள் முன்னிலையில் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், குறிப்பாக நம் நாட்டில் இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட என்ன கிடையாது, பள்ளிகள்ல பெண்கள் தொழுறதுக்கு அலௌடு கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் பெரும்பாலும் எல்லா பள்ளிகளிலும் பெண்களும் ஒன்றரை கலந்து தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மறைவாக, ஒரு சில இடங்களில் பின்னால் நின்று தொழக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஆண்களின் பார்வைக்கு தெரியும்படியாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில், மகரமான ஆண்கள் முன்னிலையில் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் முழுமையாக தன்னை போர்த்தி கொண்டு கவர் செய்து கொண்டு தொழுக வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இன்னொரு பெரிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா, அதாவது சயீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவாயிருக்கின்ற ஹதீஸ் என்னன்னு சொன்னா, இந்த ஆடையுடைய விஷயத்துல இந்த சயீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, என்னன்னு சொன்னா, கால சஅலனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இடத்துல கேட்கின்றாங்க, அனி ஸலாத்தி ஃபி ஸௌபில் வாஹிதி,
ஒரே உடையை அணிந்து கொண்டு தொழுவதை பற்றிய மார்க்க கருத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி உங்கள்ட்ட எதுவும் பாடம் நடத்திருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா, தெளிவுபடுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த சஹாபி ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்கின்றார்கள். என்ன? ஃபகால ஹரஜ்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பாதி அஸ்ஃபாரிஹி. ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிச்சு. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய, வெளியே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த சமயத்துல ஃபஜித்து லைலத்தன் லிபாதின் அம்ரி ஃபவஜத்துஹு. அதாவது ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் சந்தேகம் கேட்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காண வேண்டும் என்று அவர்களை நோக்கி நான் சென்றேன். இரவு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் அவர்களை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் ஃபவஜத்துஹு யுஸல்லி அலா சௌபன் வாஹிதுன். அதாவது இந்த ஒரே ஒரு ஆடையை ஒரே ஒரு ஆடை தான் என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் போர்த்தி கொண்டு அவரிடத்துல சென்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன், ஃபஷ்தமல்து பிஹி வ ஸல்லைது இலா ஜானிபி. என்னிடத்தில் இருக்கக்கூடிய போர்வையை கொண்டு என்னை நான் போர்த்தி கொண்டு அவர்களுக்கு அருகாமையில் நின்று நானும் தொழுதேன். வ இலா ஜானிபிஹி ஃபலம்மா இன்சரஃப. தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு கால மஸ்ஸிரா யா ஜாபிர். இரவு நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். தொழுதுட்டு பின்னாடி நோக்கினதுக்கு அப்புறம் ஒரு நடுராத்திரி ஏன் விழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாங்க, அதாவது அக்பர்துஹு ஹாஜதி. எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஹாஜத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபலம்மா ஃபுரிக்து. அதனை கேட்டு தெரிந்து கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஆடையை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்கள். கால மஹாதல் இஸ்திமால் அல்லதி ரஅய்து. அது என்ன நீங்க போத்திருக்கீங்க, என்ன ட்ரெஸ் நம்ம கேட்போம்ல, என்ன ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னு சொன்னா அவர்கள் போட்டிருந்தது மிக சிறிய ஆடை. ஒரே ஒரு சின்ன போர்வையை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு மிக இறுக்கமா போர்த்திக்கிட்டு அந்த தொழுகை நிறைவேற்றுது. அது பார்க்கும் போது கொஞ்சம் விகாரமா இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன விதமான ட்ரெஸ்ஸை நீங்க போர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, குல்து கான சௌபு யானி தாக்க. யார சொல்ல என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல, இது ஒண்ணுதான் இருந்துச்சு, இது இந்த சிறிய ஆடை தான் என்னிடத்தில் இருந்தது, எனவே அதனை நான் அவுரத்தை மறைக்க வேண்டும் என்கிற பட்சத்தில் நான் அதனை போர்த்தி கொண்டு தொழுகை நிறைவேற்றினேன் என்று சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் கான வாசிஅன் ஃபல்தஹிஃப் பிஹி. உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆடை விசாலமா இருக்கும் பட்சத்துல நீ முழுமையாக உன்னுடைய அவுரத்தை மறைத்தால் போதுமானது, அதாவது முழு உடலையும் மறைத்தால் போதுமானது. ஒயின்கான தொய்யுகன் ஃபத்தஸிர் பிஹி. அதாவது ரொம்ப சிறிய ஆடை தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எதை மறைக்கணுமோ முக்கியமா அதை மட்டும் மறைத்தால் போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது என்னன்னு சொன்னா மேல் அங்கங்களை விட்டு கீழ் அங்கத்தையாவது நீ ப்ராப்பரா மறைச்சுக்க. கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்குங்கிற பட்சத்துல பத்தியும் பத்தாமையும் அறகுறையா கவர் பண்ணி தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று வலியுறுத்தினார்கள் என்று பார்க்கக்கூடிய ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே இது அந்த காலத்துல. இன்னைக்கு இந்த சட்டம் நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கோம். அதில் இருப்பதை சிறந்த ஆடைகளை, இறுக்கமான ஆடைகள் இல்லாமல், அதாவது நம்முடைய நிறம் தெரியாத வண்ணம் நம்முடைய ஆடைகளை சரியான கண்ணியமான ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுக வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا يصلين احدكم في الثوب الواحد ليس على عاتقه منه شيء. உங்கள ஒருத்தர் தொழுகைய இந்த நிலை வராத வரைக்கும் நிறைவேற்ற வேண்டாம். என்னன்னு சொன்னா எதை மறைத்திருக்க வேண்டும், அதாவது தோல் புஜத்தையும் தோல் புஜத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம கை இடுக்குகள் அக்கில் இதெல்லாம் முழுமையா மறைக்காத வரைக்கும் உங்கள் யாரும் தொழுகை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். ஒரு சில நேரங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம பள்ளியில கூட முண்டாபணியெல்லாம் போட்டு தொழுகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி குறைந்தது முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி
நம்முடைய தொப்புள் தெரியும் அளவிற்கோ அல்லது ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஒரு சில நபர்கள்லாம் குனிவாங்க, ருக்கு போவாங்க, சுஜூது போவாங்க, எதை பார்க்க கூடாதோ அதெல்லாம் தொழுகையில பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அவங்க தொழுகை பாத்தில் ஆகாது பத்தாதுன்னு இருக்கிற எல்லா தொழுகையும் பாத்திலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இவற்றை எல்லாம் களைத்து விட்டு மிக சிறந்த ஆடைகளை தேர்வு செய்து விட்டு அதனை உடுத்தி கொண்டு தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரத்தின் காரணமாக நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் நாம் தொழுகையில் உடைய ஷர்த்துக்கு, அதாவது ருக்குன், தொழுகையின் உள் என்னென்ன நிறைவேற்றினாதான் தொழுகை முழுமையடையும் என்கிற விஷயங்களை எல்லாம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டுகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.